வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது நான் வேட்பாளர் இல்லை, திடீரென அறிவித்தார், பெரும் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க வெள்ளைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் களத்தில் மிகவும் முக்கியமான கட்சி. அந்த வகையில் தற்பொழுது தீவிரத்திலும் தீவிரமாக பெரும் விதமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தற்பொழுது முக்கியமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வேட்பாளர்களை முக்கிய கட்சிகள் தவேக, திமுக, அதிமுக மற்றும் நாதாக என வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். அதிலும் முக்கிய புள்ளிகள் அவர்கள்தான். அவர்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் இல்லை என்ற ஒரு சில தகவல்களும் செய்திகளும் அரசியல் வட்டாரத்தில் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா முக்கிய புள்ளிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போட்டியிடவில்லை, வேட்பாளராக நான் இல்லை அப்படி இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரத்குமாரில் ஆரம்பித்து வைகோ மற்றும் பார்த்தீங்கன்னா வேல்முருகன், கமலஹாசன், இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழிசை கூட பார்த்தீங்கன்னா நான் வேட்பாளர் இல்லை, போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னவென்றால் தேர்தல் பிரச்சாரத்தை இபிஎஸ் நேற்று பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் தொடங்கினார். அதில் கூட்டணி கட்சியான பாஜக மயிலாப்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டதால் பிரச்சாரத்தில் இபிஎஸ் உடன் தமிழிசை பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளர் என்று தகவல் பரவியது. ஆனால் பேரில் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டதாகவும் வேட்பாளர் பாஜகவில் விரைவில் அறிவிப்பார்கள், வேட்பாளர் நான் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கிறதுனால முக்கியமான புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது இல்லை அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்களுடைய பார்த்தீங்கன்னா அரசியல் நகர்வுகளும் அரசியல் முடிவுகளும் ஒரு பக்கம் பெரும் விதத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது, போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் விறுவிறுப்பான பரபரப்பான சம்பவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிறைய பேர் போட்டியிடவில்லை, வேட்பாளராக நிற்கவில்லை, சும்மா பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எப்படி அப்படி இப்படின்றதான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வாக்குகளும் குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சதவீத ஓட்டுகள் என்பது ஒரே கட்சிக்கு போகுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவிலான மாறுதலும் மாற்றங்களும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.